பெரம்பலூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் புத்தகங்களை வாங்கி வருகின்றனர். இதுபற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சார்லஸ். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி, அதாவது புத்தக திருவிழாவே நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் இப்போ தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த புத்தக திருவிழா என்பது 5ஆம் ஆண்டாக இந்த பெரம்பலூரில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் இதில் 100 பதிப்பகங்களும் 120 அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் இந்த புத்தக திருவிழா புத்தக கண்காட்சியை அவங்க நேரடியாக பார்த்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி வராங்க. இதுவரை 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தகவலை தெரிவிக்கிறாங்க. இதில் முக்கியமாக இலக்கியம், நாவல், சிறுகதைகள் என பல்வேறு தலைப்புகளிலும் இங்கு புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 5 புத்தகங்களுக்கு தனித்தனியாக இந்த பெரம்பலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் நேரடியாகவும் இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகங்களையும் வெளியிட்டு வராங்க. தொடர்ந்து நாளை இந்த புத்தக கண்காட்சியான இறுதி நாள் என்பதால் இன்று ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளும் ஏராளமான பொதுமக்களும் இந்த புத்தக கண்காட்சியில் அவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வாங்குவதற்காக இப்போ அலைக்கடல் என திரண்டு வந்திருக்காங்க. நம்முடன் ஒரு மாணவி இருக்காங்க, அவரிடம் கேட்கலாம். நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரியான புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கு, என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? எனக்கு இங்கே நான் 2-3 தடவை இங்கே வந்திருக்கேன். என் தங்கச்சியோட வந்திருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இங்கே நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தேன். பீர்பல், அக்பர், அப்புறம் நிபந்த் और व्याकरण ஹிந்தி புக்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. எனக்கு இந்த புத்தக கண்காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த தடவை எனக்கு கைட்ஸ்லாம் நிறைய கிடச்சிது. பிஎஸ்சி புக் கிடச்சிது. இது மூலியமாக எனக்கு கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைப்பாங்க. அதனால் பிஎஸ்சிக்கு நான் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடுறேன். அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக இந்த மாணவிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில் முக்கியமாக எவ்வளவு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டது என்பதை முருகனிடம் கேட்கலாம். இங்கே மொத்தம் 50 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கோம். எவ்வளவு தலைப்புகளை புத்தகம் இருக்கு? இந்த லட்சக்கணக்கான தலைப்புகள் இருக்கு சார். நம்ம லட்சக்கணக்கான தலைப்புகளும் கிட்டத்தட்ட 50 லட்சம் புத்தகங்கள் விற்பனை ஆகியிருக்கு. எண்ணிக்கைக்கு 50 லட்சம் புத்தகங்களுக்கு மேலே விற்பனை ஆகிருக்கு. வாசகர்கள் தினம்தோறும் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மாபெரும் புத்தக கண்காட்சியாக கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக இருக்கிறதுனால வாசகர்களுடைய வருகை ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. எந்த நாளுமே வாசகர்கள் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க. அதில் பள்ளி மாணவர் மாணவிகள் குழந்தைகள் எல்லாருமே பேரண்டோட வர்றது பெரிய விஷயமா இருக்குது சார். ஒரு முக்கியமாக இந்த புத்தக கண்காட்சியில் அனைவரும், அதாவது பள்ளி மாணவர் மாணவிகள் மட்டுமல்லாது பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கு பெற்று தங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வாங்கி அவங்க பயன்பெற்று செல்வதாகவும் தெரிவித்துள்ளாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் பெரம்பலூர் செய்தியாளர் துரைசாமியுடன் சார்ல்ஸ்.